எப்பவுமே இதுக்கு முன்பாகவே ஒரு சில முக்கியமான மேடைகள்ல திராவிட சார்ந்திருக்கக்கூடிய மேடைகள்ல அப்போது சத்யராஜ் சார் அவர்களையும் நம்ம பார்க்க முடியுது. அவங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சார்ந்து நீங்களும் பல்வேறு கருத்து சொல்லிருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சார் என்ன சொல்றாரு அது சொல்லுங்க. அவருக்கு சந்தோஷம்தான். அவரு எப்போதும் எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. இப்போ இந்த கட்சியை பொறுத்தவரை இயக்கத்துல பொறுத்த இன்னைக்கு சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா 16 தொகுதியிலும் இருக்கக்கூடிய போட்டியிட விருப்பம் கொடுத்திருந்தாங்க. நீங்க குறிப்பிட்டு எந்த தொகுதி கொடுத்தீங்க? நான் முதல்ல கேட்டேன், நீங்க குறிப்பிட்டு சொல்லல. எந்த தொகுதிக்கு கொடுத்தீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆனா நான் 1000 விளக்கு வேளச்சேரி கேட்டிருக்கேன். அதுல நீங்க அடிப்படை பிரச்சனைகளை உள்வாங்கிட்டீங்களா? என்னென்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டீங்களா? அது எதுவும் நீங்க உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை சிஎம் கேட்டாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஆனா நான் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிறைய இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு, இரும்பு சத்து மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகள், சானிட்டரி நாப்கின்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ சென்னையில எந்த ஒரு தொகுதியிலையுமே நான் ஒரு அந்நியமான நபர் கிடையாது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். டி நகர், வேளச்சேரி, பெரம்பூர், அண்ணா நகர், நிறைய தொகுதியில நிறைய என்னோட வாலண்டியர்ஸோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேங்கண்ணா.